சீர்காழியில் ஜனதா இமயவரம்பன் எழுதிய விடுதலை போரில் சீர்காழி என்ற நூல் வெளியீட்டு விழா நடைபெற்றது. மார்க்கோனி இமயவரம்பன் தலைமையில் நடைபெற்ற நிகழ்வில் முன்னாள் அமைச்சர் வைகை செல்வன் நூலை வெளியிட அதனை பழ கருப்பையா பெற்றுக் கொண்டார். இதில் வ.உ. சிதம்பரனார் பேரன் வ.உ.சி. வ. சிதம்பரம் உள்ளிட்ட பல்வேறு சுதந்திர போராட்ட தியாகிகளின் குடும்பத்தினர்கள் வாரிசுகள் பங்கேற்றனர். இவ்விழாவில் பங்கேற்ற பொதுமக்களுக்கு நூல் இலவசமாக வழங்கப்பட்டது. சீர்காழியில் நடைபெற்ற விழாவில் பங்கேற்ற முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பழ கருப்பையா செய்தியாளர்களிடம் கூறுகையில், புதிதாக பாஜக முருகரை கையில் எடுத்துள்ளது. அவர்கள் ராமரை தான் பொதுவாக கையில் எடுப்பார்கள். ராமாயணம் சிறந்தது என்பது எனது கருத்து. காப்பியங்கள் மனித குலத்தை மேம்படுத்துகின்றன. அதனால்தான் கம்பர் ராமரை பெரிதாக எழுதியதற்கு காரணம். தமிழ் சமூகம் செம்மைப்படுவதற்கு தானே தவிர அவர் வடநாடு தென்னாடு என்பது அல்ல. முருகர் எப்பொழுதும் தமிழ் கடவுள்தான். தமிழ் கடவுளை RSS புதிதாக கையில் எடுத்துள்ளது. அரசியலுக்காக முருகரை எடுக்கிறார்கள். சிக்கந்தர் மலையில் சென்று மாமிசம் சாப்பிட்டால்தான் நமது உரிமை நிலை பெறும் என்று இல்லை. இது தேவையில்லை. சிறுபான்மையினர் மக்களை நான் கேட்டுக்கொள்வது என்னவென்றால், என்ன நோக்கத்திற்காக அவர்கள் செய்கிறார்களோ அந்த நோக்கம் வெல்வதற்கு நீங்கள் துணை போகாதீர்கள். தமிழ் மக்கள் கலந்து வாழ்ந்து பழக்கப்பட்டவர்கள். அவர்களிடம் எந்த வேற்றுமையும் இல்லை. என்ற தேர்தல் மோடி வேண்டுமா வேண்டாமா என்பதற்கான தேர்தல். அதை நோக்கி அந்த தேர்தல் நடந்தது. தற்போது ஸ்டாலின் வேண்டுமா வேண்டாமா என்பதற்கான தேர்தல். இதில் எடப்பாடி பழனிசாமி முன்னின்றால்தான் எதிர்கொள்ள முடியுமே தவிர அதில் கூட்டணி ஆட்சி இதெல்லாம் இப்போது சொல்ல வேண்டாம். விஜயகாந்த் 3வது அணி அமைத்து வீணாகி போய்விட்டார். அவர் எப்போது எதிர்க்கட்சியாக 28 இடங்களை பெற்று வந்தார். பின்னர் வைகோ, CPI, CPM, திருமாவளவன் ஆகியோரை இணைத்து விஜயகாந்த் அப்போது 3வது அணி அமைத்து 13, 14 விழுக்காடு வாக்கு மட்டுமே பெற்று கடைசியில் முழுமை மற்றும் பெறாமல் போய்விட்டார்கள். விஜய் அந்த முயற்சியை மேற்கொள்ளக்கூடாது. விஜய் ஏஜென்ட்களிடம் யோசனை கேட்பதை விட வேண்டும். அவர்களுக்கெல்லாம் பணத்திற்காக யோசனை சொல்வார்கள். அன்புமணியை முதலமைச்சராக ஆக்குகிறேன் என்று சொன்னவர்கள் அன்புமணியை முதலமைச்சர் ஆக்கிவிட்டார்களா? தற்போது விஜயை முதலமைச்சர் ஆக்குகிறோம் என்று சொல்லி வந்துள்ளனர். நாம் யோசித்து பார்க்க வேண்டும். விஜய்க்கு அரசியலில் வயது நிறைய இருக்கின்றது. முதல் படியில் நடைபெறாவிட்டால் 2வது படியில் நடக்கட்டும். முதலில் நாம் போட்டியிட்டு ஒன்றும் இல்லாமல் போய் கமல் கட்சி போல் உடைந்து எரியப்படுகின்ற நிலை வந்தால் வீணாகி போய்விடும். அதனால் விஜய் மோசமான தோல்வியை சந்திக்க நேரிட்டால் வீணாக போய்விடும். 2 அணிதான் இருக்க வேண்டும். ஒன்று ஸ்டாலின் வேண்டும் என்று சொல்கின்ற அணி, மற்றொன்று எடப்பாடி அணி. ஸ்டாலின் வேண்டாம் என்று சொல்கின்றவர்கள், திமுக வேண்டாம் என்று நினைக்கிறவர்கள் எடப்பாடி அணியில்தான் இருக்க வேண்டும். அண்மையில் வெட்டி கழகம் செய்கிறார்கள் என்பது 100 தடவை 96 வெறும் பேச்சு. கூட்டணி ஆட்சி சரியாக வராது. 10 மாதம் முன்பே பேசுவது சரியாக இருக்காது. தேர்தலுக்கு முன்பாக 1000 மாறுதல் நடைபெறும். திமுக கூட்டணியில் இடம் கூடுதல் வேண்டும் என்று கேட்பவர்கள் மாறி வருவார்கள். கெஜ்ரிவாலை எப்படி கையாண்டார்கள்? கெஜ்ரிவாலை ஆட்சியை விட்டே இறக்கினார்கள். கடைசியில் என்ன நடந்தது? அரசியலில் எதுவும் நடக்கும் என்று அவர் தெரிவித்துள்ளார். புதிதாக பாஜக முருகனை கையில் எடுத்திருக்கிறது. அவர்கள் ராமனைத்தான் பொதுவாக கையில் எடுப்பார்கள். ஏனென்றால் ராமாயணம் இவையெல்லாம் சிறந்தவை என்பதுதான் என்னுடைய கருத்து. ஏனென்றால் உயர்ந்த செய்திகளை போதிக்கின்ற காப்பியங்கள் மனித குலத்தை மேம்படுத்துகின்றன. ஆகவே கம்பன் ராமனை பெரிதாக எழுதியதற்கு காரணம் தமிழ் சமூகம் செம்மைப்பட வேண்டும் என்பதற்காகத்தானே தவிர அது வடநாடு தென்னாடு என்றெல்லாம். அறிவில் டால்ஸ்டாய் நம்மிடம் வரட்டும், மார்க்ஸ் நம்மிடம் வரட்டும், லெனின் நம்மிடம் வரட்டும், என்ன அதெல்லாம் காந்தி வரட்டும், யார் எந்த அறிஞர்களும் நம்முடைய நாட்டுக்குள் வருவதனால் நாம் மேம்படுவோம். அதனால தப்பொன்றும் இல்லை. ஆனால் முருகன் எப்பொழுதும் தமிழ் கடவுள் தான். இந்த தமிழ் கடவுளை இப்பொழுது நம்முடைய RSS காரர்கள் கையில் எடுத்திருப்பது புதிதானது. அவர்கள் அரசியலுக்காக எடுக்கிறார்கள். நான் சொல்லுகிறேன், நாம் என்ன காலங்காலமாக முருகனை நோக்கி நடந்து கொண்டே இருக்கிறோம். பாத யாத்திரை, வேல் குத்தி கொள்கிறோம், உதட்டில் குத்தி கொள்கிறோம், அவனுக்கு காவடி எடுக்கிறோம், எவ்வளவோ நம்முடைய பாடுகளுக்கிடையே அவனுக்கு பிரார்த்தனை செலுத்துகிறோம். ஆகவே இதை புதிதாக நாம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் நான் ஒன்று மட்டும் முஸ்லிம்களுக்கு சொல்வேன். அதாவது 3000 ஆண்டுகளாக அது பரங்குன்றம். அது சங்க இலக்கியத்தால் போற்றப்பட்ட முருகனுடைய தலம். முருகன் சங்க இலக்கிய கடவுள். ஆகவே அதற்குள் சிக்கந்தர் அமைப்பு இருந்தால் அது அப்படி இருக்கட்டும். அது ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. அதில் போய் மாமிசம் சாப்பிட வேண்டாம் என்று இவர்கள் சொன்னால் அதை விவகாரமாக ஆக்க வேண்டாம். நம்ம மாமிசம் நம்முடைய வீட்டில் சாப்பிடலாம், அல்லது வேறு சமாதியில் சாப்பிடலாம்.
நான் எதற்காக சொல்லுகிறேன் என்றால், என்ன நோக்கத்தோடு இவர்கள் இதை செய்கிறார்களோ அந்த நோக்கம் வெல்வதற்கு நீங்களும் துணை போகாதீர்கள் என்று நான் இந்த சிறுபான்மை மக்களை கேட்டுக்கொள்கிறேன். இப்பொழுது சிக்கந்தர் மலையில போய் நாம் ஆடு வெட்டி உண்டால்தான் நம்முடைய உரிமை நிலை பெறும் என்று நினைத்தால் அப்புறம் அவன் பரங்குன்றம் அது முருகனுடைய இடம் என்று சொல்வான். இது தேவையில்லை. நான் சொல்லுகிறேன், இந்த நாட்டு மக்கள் நாகூர் ஆண்டவர் கோயிலுக்கு வருகிறார்கள், காசு செலுத்துகிறார்கள், பிரார்த்தனை செலுத்துகிறார்கள். ஆகவே அது வேற்று மத கடவுள் என்று கருதுவதில்லை. இப்படி ஒரு இணக்கமாக இருக்கின்ற போக்கை யாரோ ஒருவர் ஒரு கடவுளை கையில் எடுத்து கொண்டு செய்தாலும் சிக்கந்தர் பேராலோ அல்லது புலால் சாப்பிடுவதன் பேராலோ வேற்றுமைகளை உருவாக்க வேண்டாம் என்று சிறுபான்மை மக்களை நான் கேட்டுக்கொள்கிறேன். அவர்கள் இந்த மக்கள் தமிழ் மக்கள் கலந்து வாழ்ந்து பழக்கப்பட்டவர்கள். ஆகவே அவர்களிடம் எந்த வேற்றுமையும் இல்லை. அதை நாம் பெருமையாக நினைக்க வேண்டும். நாகூர் ஆண்டவரை தேடி அவர்கள் வருகிறார்கள் என்பதுதான் பெருமையை தவிர சிக்கந்தர் இடத்திலே நாம் ஆடு வெட்டி சாப்பிடாது சிறுமை என்று நினைக்கக்கூடாது. அது வேற்றுமைகளை வளர்ப்பதன் மூலம் சண்டைகளை உருவாக்கி நம்மை தனிமைப்படுத்தி விடும் என்று நான் அவர்களுக்கு சொல்லுவேன். ஐயா, எது பங்கேற்கிறதால் நான் ஒன்று சொல்றேன். அதிமுக எடப்பாடி பழனி இது சென்ற தேர்தல் மோடி வேண்டுமா வேண்டாமா என்பதற்கான தேர்தல், சரியா? ஆகவே அதை நோக்கி அந்த தேர்தல் நடந்தது. இப்பொழுது ஸ்டாலின் வேண்டுமா வேண்டாமா என்பதற்கான தேர்தலில் எடப்பாடி முன்வைக்கப்பட்டால் தான் அது எதிர்கொள்ள முடியுமே தவிர அதில் கூட்டணி ஆட்சி என்றெல்லாம் இப்பொழுது சொல்ல வேண்டாம். சும்மா எந்தெந்த கட்சி எல்லாரும் பங்கேற்று விடுவார்கள். அந்த பக்கம் அந்த பாமகவெல்லாம் எங்க போக முடியும்? இல்லை, கடைசியாக அதான் நிறைய இடம் வேண்டும் என்று நினைத்து பார்க்கிறார். நடத்த பார்க்கட்டும். நான் சொல்கிறேன், விஜயகாந்த் 3வது அணி வைத்து வீணாக போயிட்டார். இல்லாவிட்டால் எதிர்கட்சியாக 28 இடங்களை பிடித்து வந்தவர் பிறகு ஒரு வைகோ சிபிஎம் சிபிஐ திருமாவளவனையெல்லாம் சேர்த்து கொண்டு 3வது அணி உருவாக்கி 13-14 விழுக்காடு வாக்குகளை பெற்று கடைசியிலே இவர்கள் ஒரு இடமும் வராமல் போய்விட்டார்கள். அது மாதிரியான முயற்சியை விஜய் மேற்கொள்ளக்கூடாது. விஜய் இந்த ஏஜென்ட்டுகளிடம் யோசனை கேட்பதை விட வேண்டும். இவங்கெல்லாம் பணத்துக்கு யோசனை சொல்கிறோம். அன்புமணியவே முதலமைச்சர் ஆக்குகிறேன் என்று சொல்லிவிட்டு வந்தவன் இப்பொழுது விஜயை முதலமைச்சர் ஆக்குறேன் என்று சொல்வதற்கு இங்கே வந்திருக்கிறான். அன்புமணியை ஆக்கி விட்டானா? ஆகவே நாம் யோசித்து பார்க்க வேண்டும். அரசியலில் நாம் வயது நிறைய இருக்கிறது. முதல் படியில் நடக்காவிட்டால் 2வது படியில் நடக்கட்டும். முதலில் நாம் ஊன்றிக்கொண்டு ஒன்றும் இல்லாமல் போய் கமல் கட்சியை போல தொழிற்தெரியப்படுகின்ற நிலைமை ஏற்பட்டு விட்டால் வீணாக போய்விடும். நான் ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன். நான் அதில் அவருடைய போக்குப்படி அரசியல் நடத்துகிறார். ஆனால் இவர் ஒரு மோசமான தோல்வியை சந்திக்க நேர்ந்தால் பிறகு வீணாகி. அதனால் நான் சொல்லுகிறேன், 2 அணி தான் இருக்க வேண்டும். ஒன்று ஸ்டாலின் வேண்டும் என்று சொல்லுகிற அணி, இன்னொன்று எடப்பாடி தலைமையில் உள்ள ஸ்டாலின் வேண்டாம் என்று சொல்லுகிற அணி. இந்த அணியில் எல்லாரும் வேண்டாதவர்கள் எல்லாம் திமுக வேண்டாம் என்று நினைக்கின்றவர்கள் இங்கே தான் இருக்க வேண்டும். தவிர வாக்குகளை பிரிப்பதோ கொள்வக்கூடாது. இந்த அண்ணாமலை வெட்டி கழகம் செய்கிறார். சும்மா 80 இடம் வாங்கு 90 இடம் வாங்கு என்று இதெல்லாம் சும்மா வெறும் பேச்சு. என்ன சும்மா போனதெல்லாம் ஓபிஎஸ் விட்டு ஓட்டு, இபிஎஸ் விட்டு ஓட்டு, அப்புறம் பாமக விட்டு ஓட்டு, எல்லாத்தையும் சேர்த்து ஏன் ஓட்டுன்னு சொல்லி கொண்டு அதெல்லாம் நடக்காது. உங்களுக்கு உண்மையான நோக்கம் திமுகவை வீழ்த்துவதாக இருந்தால் என்ன, உங்களுடைய அளவு தெரிந்து இடத்தை பெறுங்க. சும்மா வீணா அந்த சமயம் பேசிக்கொள்ளலாம். இப்ப என்னதுக்கு வீணா நீங்க 80 இடம் பெற வேண்டும், ஆட்சியில் பங்கு பெற வேண்டும், இப்படியே பேசி 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 நீங்க எதிரியைத்தான் பலப்படுத்துகிறீர்கள். இந்த அறிவுகளவா இல்லாமல் நீங்கள் அரசியல் பேசுகிறீர்கள் என்று கேட்கிறேன். எதிரி தான் பலப்படுவாங்க. இந்த நாட்டிலே கூட்டணி ஆட்சி ஒப்புக்கொள்ள மாட்டார்கள். கருணாநிதி மைனாரிட்டியாக இருந்தபோது கூட இந்த நாட்டில் கூட்டணி ஆட்சி வரவில்லை. எவனோ நல்லதோ கெட்டதோ அவன் ஒன்றாக இருந்து கெடுக்கட்டும் அல்லது நூற்கட்டும், அதெல்லாம் வேறு. ஆனால் கூட்டணி ஆட்சி சரியாக வராது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.